வசந்தி சாவுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேனோன்னு எனக்கு கில்ட்டா இருக்கு. மகா, தேவையில்லாம எல்லா பழியும் உன் தலையிலேயே போட்டுக்காத மகா. நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும் தான் நினைச்ச. அந்த ராம்குமார் கெடுத்து விட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு மகா, இந்த சொசைட்டி நம்மள அவ்வளோ சுலபத்துல வளர விடாது. எவ்வளோ திறமை இருந்தாலும் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கும், அவமானப்படுத்தும். ஆனா அதெல்லாம் தாண்டி மனதைரியத்தோட போராடி தான் மேல வந்தாகணும். இன்ஃபேக்ட் சொசைட்டில இருக்கிற எல்லாருக்கு பின்னாடியும் வலி வேதனைன்னு நிறைய கதைகள் இருக்கு மகா. பாறாங்கல்லுக்குள்ள விழுந்தாலும் நல்ல விதை முளைச்சு மேல வந்துரும். மனதைரியம் இல்லாதவங்க வசந்தி மாதிரி அவசரப்பட்டு தப்பான முடிவுகள் எடுத்துறாங்க. இந்த மாதிரி பேசுறது ரொம்ப சுலபம். செத்துடலான்னு முடிவு இருக்கிறப்போ அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த நேரம் யாராவது அவளுக்கு கை கொடுத்திருந்தா செத்திருக்க மாட்டாள். இனிமே இந்த மாதிரி ஒரு சாவு நடக்காம இருக்கணும்னா நாம என்ன பண்ண போறோம்னு அந்த கேள்வி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியும் மகா? தேவையில்லாம நீயே உன்னை வருத்திக்காத. ஏன்னா இப்ப நீயே வேலை இல்லாம இருக்க. அந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சதுன்னா அங்க உனக்கே பிரச்சனையாக போகுது. ஒரு பக்கம் உங்க அம்மா குடும்பம் போராடிட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு உன் லைஃப பாரு. அப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வசந்தி திறமையான சின்சியரான ஒரு பொண்ணு. அவ வேலை கேட்டு வந்தது, இன்னைக்கு இறந்து எந்த சலனமும் இல்லாம இருந்த அவ முகமும் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. எப்படி நான் நிம்மதியா கண்ணு மூடி தூங்க போறேன்னு தெரியல. எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்கும். கலையோட நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணா வரலான்னு அந்த மீனா சொன்னதை கவனிச்சியா? அவங்கள நினைச்சு இவ்ளோ ஃபீல் பண்றியே. உனக்காக வேண்டாம், அவங்களுக்காகவாவது நீ கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கலாம் இல்ல மகா?